அது ரெகுலராக போட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம்? சும்மா வந்து யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஏர்னிங்ஸ் வேணுன்றதுக்காக மட்டுமே தான் வந்து யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு வரும். என்ன மாதிரி நெகட்டிவ்? சைடில் ஃபுல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த யூடியூப்பில் நம்மளால் ரன் பண்ண முடியும். அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற பர்சன்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? நமக்கு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு 2 பேர் நினைப்பாங்கள்ல, அவங்களுக்கு வேணால் அது நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா நீ வளருது பிடிக்காது. ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஃபார் புன்னகையுடன் பயணிப்போம் யூடியூப் சேனல். நான் வந்து உங்கள் கல்பனா ரமேஷ். ஸோ நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ எதற்காகன்னு சொல்லிட்டு. எஸ், யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, யூடியூப் யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம்? ஹவுஸ் ஒய்ஃப் ஆரம்பிக்கலாம், ஒர்க்கிங் பண்ணுற உமன் ஆரம்பிக்கலாம், யார் வேணால் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஆனால் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். ஓப்பன் பண்ணி என்ன வீடியோ போடுறது, என்ன போடுறது அப்படின்னு சொல்லி இருக்கும். சரி, அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். சரிங்களா? நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணி யாருமே பார்த்திங்கன்னா சும்மா வந்து யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஏர்னிங்ஸ் வேணுன்றதுக்காக மட்டுமே தான் வந்து யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. சிலர் பொழுதுபோக்கு பார்க்குறதுக்காகவும் வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணி பார்க்குறவங்களும் இருக்காங்க. மெயினாக எனக்கு தெரிஞ்சது யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு வரும். என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் வரும்னா, உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஐயோ நம்ம வீடியோ பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ, என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயம் நமக்குள்ளேயும் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம வீடியோ எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்மிஷன், நீங்கள் வந்து அன்மேரிடாக இருக்கீங்கன்னா உங்களோட அப்பா அம்மா அவங்கக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கணும். சரிங்களா? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் முக்கியமாக நான் சொல்கிறேன். பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்துட்டு நெகட்டிவ் நம்மளுக்கு நிறைய வருது, அதனால் நம்ம சிலரோட மைண்ட் செட், ஏன்னா பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பார்க்குறவங்க இருப்பாங்க. நிறைய யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பித்து அவன் கண்டதையும் உட்காந்து போடுவான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு. நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்மிஷன் சொன்னேன் இல்லைங்களா, அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கோங்க. அதை தவிர்த்து வேறு யார் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, அதை உங்களை க்ளோஸ் ரிலேட்டிவ், அப்பா அம்மா அண்ணன் தம்பியை கூட விடுங்க, அப்பா அம்மா ஓகே. இதே மேரிட் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட், மாமியாரும் வேணும் தான், பட் அவங்க வந்து ஒரு சில வீட்டில் ஒத்துப்பாங்க, ஒரு சில வீட்டில் வேண்டான்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து போக போக அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? உங்கள் ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் இல்லாமல் யாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதீங்க. சரிங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம்.
நான் இந்த யூடியூப் ஜேர்னியில் வச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஃபேமிலி சைடில் ஃபுல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த யூடியூப்பில் நம்மளால் ரன் பண்ண முடியும். இந்த யூடியூப்பை ரன் பண்ணுறதுக்கு இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்பணும். சரிங்களா? ஒரு 2 ஓப்பன் பண்ணிவிட்டு 2 வீடியோ போட்டுட்டு வியூஸே போகலைன்ற க்ளோஸ் பண்ணுறதும் சரி. நிறைய நீங்கள் யூடியூப் நீங்கள் உங்களுக்கு ஒரு யூடியூப் ஆன் பண்ணணுன்ற எண்ணம் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸோ நிறைய போடுறாங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வீடியோஸே நீங்கள் நிறைய பார்த்து தான் உங்களுக்கு வந்து நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட், நீங்கள் வந்து எந்த கண்டென்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அது ரெகுலராக போட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களால பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. சரிங்களா? தெரிஞ்சுக்கக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தான் அதை தேடி போகிறது கிடையாது. சரிங்களா? இப்போது ஒரு பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் நாலேஜ், நம்ம தமிழில் வந்து ஏதாச்சும் எழுதிட்டு, நம்மளுக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாதே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. தமிழ் தெரிஞ்சாலுமே தமிழில் அழகாக தேஷ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை எழுதி தமிழில் இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷில் வரும். சரிங்களா? அதனால இங்கிலீஷ் தெரியலன்ற கவலை வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ 2 வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ், ஃப்ரெண்டு, பிரதரு, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருடைய மொபைல்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம். சரிங்களா? அதை பண்ணும்பொழுது நீங்கள் இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். அதை பண்ணுறப்போ உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து இதை பண்ணால் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற பர்சன்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். சரிங்களா? அந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகிற வரையிலும் நீங்கள் சொல்லாதீங்க. ஓகே? உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். இது நான் என்னோடய சொந்த அனுபவத்தினால சொல்கிறேன். ஆல்ரெடி நான் இந்த சேனல் இல்லாமல் ஆல்ரெடி இன்னொரு சேனலும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் மூலயமா தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இது வந்து நான் 2வது சேனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனல் நான் யூஸ் பண்ணலை. 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, இது நெக்ஸ்ட் ஸ்டெப். இது அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஹஸ்பண்ட் கிட்ட, அப்பா அம்மா கிட்ட இவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 4 வீடியோ போட்டு 5வது வீடியோவில் யாராவது உங்களுக்கு ஒரு பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு உங்ககிட்ட கேட்பாங்க, நான் அன்றைக்கே வேண்டாம்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு ஓப்பன் பண்ண அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு அவங்க கேட்ட உடனே உங்களுக்கும் என்ன தோணும், வேணாடா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு வாட்டி 10 வாட்டியாவது யோசித்து கரெக்ட் டிசிஷன் எடுங்க. சரிங்களா? 4 பேர் 4 விதமாக பேசதான் செய்வார்கள். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்காதீங்க. ஒருத்தர் வளர்கிறாங்கன்னா அது யார் நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு 2 பேர் நினைப்பாங்கள்ல, அவங்களுக்கு வேணால் அது நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா நீ வளருது பிடிக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோடு பண்ணுங்கள், நீங்களும் வந்து யூடியூபை ரன் பண்ணலாம். ஓகே? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.